துரைக்கண்ணா, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். சொல்லுங்க. காஞ்சிபுரம் கூட்டத்தில் நிர்வாகிகள் அப்படி பேசியதா ஒரு தகவல் இருக்கு. திரு மிதுன் பழனிசாமி அவர்களை கட்சிக்குள் கொண்டு வரணும்னு திரு சி.வி. சண்முகம் அவர்கள் வெளிப்படையா சொல்றார். அப்படி ஒரு நாடகம் நடந்துட்டு இருக்குன்னு. என்ன நடக்குது? என்ன பின்னணி இது? இல்லை, இது தலைமை கழகத்தில் நடைபெற்ற காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம்னு நினைக்கிறேன். மாவட்ட வாரியாக அவர் ஆலோசனை நடத்துவதாக இருந்தேன். இப்போ இந்த கருத்தை திரு கே.ஏ. செங்கோட்டையன் அவர்களே ரொம்ப வலிமையாக சொல்லியிருந்தார். பேர்கள்லாம் சொன்னார். அவருடைய பையன், அவருடைய மாப்பிள்ளை, இன்னொரு சம்பந்தியருடைய இன்னொரு பையன், ஒரு 4 பேர் அவங்க தான் இதை நடத்துகிறாங்க அப்படின்னு. 2024 இந்த விலைக்கு வைக்கப்பட்டவர்கள் விலகியவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்க்கணும்னு ஒரு 6 பேர் போய் சொன்னாங்கல்ல. அந்த 6 பேருடைய முக்கியத்துவத்தை குறைக்கும் வகையில் அவர்களுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட, உதாரணத்துக்கு எஸ்பி வேலுமணிக்கு எதிராக சேமா வேலுசாமி, அதே மாதிரி செங்கோட்டைக்கு எதிராக கே.சி. கருப்பணன், அதே மாதிரி இங்கே கே.பி. அன்பழகனுக்கு எதிராக இன்னொருத்தர், அது மாதிரி இந்த 6 பேருடைய முக்கியத்துவத்தை குறைக்கும் வகையில் அவர்களுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட தலைமை கழகத்திலேயே செங்கோட்டையனை மிக கடுமையாக விமர்சித்த கருப்பணன், அது மாதிரி ஆட்களை கொண்டு வந்து பொறுப்புகளுக்கு, மாநில பொறுப்பு, மண்டல பொறுப்பு, மாவட்ட பொறுப்புகளுக்கு கொடுத்து அவர்களுடைய அந்த முக்கியத்துவத்தை குறைப்பதில் பெரும்பங்கு திரு மிதுன் அவர்களும் அவருடைய அந்த மாப்பிள்ளைன்னு சொல்ற அந்த 2-3 பேர் தான் இருந்தாங்க அப்படிங்கிறது அப்பவே சொன்னது. இந்த குற்றச்சாட்டை அவரே பொதுவெளியில் சொன்னார். அப்ப இதை தாண்டி நடைபெற்று முடிந்த இந்த சட்டப்பேரவை தேர்தலில் பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் வேட்பாளர்களை தேர்வு செய்ததில் இவங்களுடைய பங்களிப்பு பெரும்பாலும் இருந்தது அப்படிங்கிற மாதிரி. இந்த 10C 20C 5C அதெல்லாம் வந்து பார்ட்டிக்கு கொடுத்தாதான் நீங்க வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இது பரவலாகவே பேசப்பட்டது. கொடுத்தவர்கள் சொன்ன தகவல் 10C அதெல்லாம் என்ன கோடிகள்ல சொல்லுங்க. தேர்தலை எதிர்கொள்வதற்கு உங்களால பணம் இருந்தா மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த முன்னாள் அமைச்சர்கள், அந்த கூவத்தூரில் ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த நம்பிக்கைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள், இவர்களை அணுகி இவர்கள் மூலமாகத்தான் இந்த சீட்டு இடப்பங்கீடெல்லாம் இருந்தது என்பது கட்சியில் அவர்களோடு உடன்பட்டு இந்த நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டு போட்டியில் இருந்தவர்கள், இந்த நிலைப்பாட்டை ஏற்காமல் வெளியில் வந்தவர்களுடைய தகவல் தான் இது. திரு துரைக்கண்ணா, இப்ப நான் இப்படி வெளிப்படையா கேட்கிறேன், பவர் சென்டரா இவங்க இதுக்கு முன்பு இருந்திருக்காங்க, இப்ப நேரடியா கொண்டு வரணும்னு முயற்சிகள் நடக்குதா? அப்படி ஒண்ணு போகுதா? நிச்சயமாக அப்படி ஒரு நிலைப்பாடு அவர் எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் பரவலாக அங்கேயே. இப்போ நம்ம செங்கோட்டையில் சொன்ன இப்போ சி.வி. சண்முகம் வெளிப்படையாக சொல்லிட்டாரு, ஏன் இந்த நாடகத்தை நடத்துறீங்க அப்படின்னு மிக கடுமையான குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார். திரு சி.வி. சண்முகம் அவர்கள் தொடக்கத்திலேயே 2024 தேர்தலுக்கு பிறகு இந்த 6 பேரில் ஒருவராக இருந்தார். நான் என்னுடைய நினைவு சரியா இருந்த அந்த அரங்கத்தில் பதிவு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்போ 2.5 மணி நேரம் பேசி முடித்து முடியவே முடியாது, அவர்கள் யாரையும் மீண்டும் கட்சியில் திரு ஓபிஎஸ்ஸையோ திருமதி சசிகலாவையோ யாரையுமே சேர்க்கவே முடியாது, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார். அவங்களால தான் ஜெயிக்க முடியும், அவங்களுக்கு தான் செல்வாக்கு இருக்குன்னா நீங்க கூட அங்கே போயிருங்களேன். யார? செங்கோட்டையன், தங்கமணி, வேலுமணி, சி.வி. சண்முகம், கே.பி. அன்பழகன், நத்தமி சோனான், இந்த 6 பேரையும் பார்த்து அவர்களுக்கு தான் செல்வாக்கு, அவர்களால் தான் வெற்றி பெற முடியும்னா நீங்க கூட அங்க போயிருங்களேன்னு சொல்லியிருக்காரு. இந்த வார்த்தையை கேட்ட உடனே டேபிளை தள்ளிட்டு சி.வி. சண்முகம் எந்திரிச்சு, என்ன சார் பேசுறீங்க, நீங்க தான் கட்சியா, நீங்க வச்சதான் சட்டமா என்று குரலை உயர்த்திய போது செங்கோட்டையன் அவர்களும் இன்னொரு மூத்த அமைச்சர் அவங்க 2 பேர் தான் கையை பிடிச்சு வாங்க அப்புறம் பேசுவோன்னு கூட்டு போயிட்டாங்க. அப்போது இருந்தே இவர்களுக்கு உள்ளுக்குள்ள கனன்று கொண்டு இருக்கிறது எடப்பாடி எதிர்ப்பு மனநிலை. அதை சி.வி. சண்முகம் இன்னைக்கு வெளிப்படையா அந்த எதிர்ப்பு மனநிலைன்றதுனால சும்மா இட்டுக்கட்டி பேசுறாங்களா, இல்ல உண்மையிலேயே அங்க ஒரு குடும்பத்தின் பிடி இருக்கா, திரு மிதுனோட ரோல் அங்க இருக்கா, எப்படி புரிஞ்சுக்கிறேன்? இல்ல, நான் தொடக்கத்துல சொன்னேன்ல, செங்கோட்டையன் அதை வெளிப்படையாகவே சொன்னாரு. அதில் சம்பந்தப்பட்ட அவர் அணுகிய, இப்போது தேர்தலில் நின்று வெற்றி பெற்ற ஒரு சிலர், தோல்வியுற்ற ஒரு சிலர், எங்களால் இவ்வளவு செலவு பண்ண முடியாது என்று விலகிய சிலர், இவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் அடிப்படையில் தான் இந்த விஷயத்தை நம்ம பேச வேண்டிய. ஒரு இடம் மட்டும் கேட்டுட்டு நான் வில்சன்ட்ட நகர்றேன். இப்போ இதுவரைக்கும் என்ன சொல்றாங்க, திமுக வாரிசு கட்சிங்க, அங்க ஒரு குடும்பம் தான் வர முடியும் அப்படின்னு விமர்சனம் இருந்தது. திரு பழனிசாமி அவர்களே, நான் ஒரு சாமானியன், ஒரு கோடி தொண்டனா இருந்து நான் தலைமைக்கு வந்தேன், அது மாதிரி நீங்க யாராவது ஒருவர் வர முடியும்னு தான் இது வரைக்கும் பேசி இருக்கிறார். அப்படி இருக்கிறப்ப அவர் வாரிசை கொண்டு வராருன்றது அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இல்ல நம்ம அடிக்கடி பேசுறப்போ நான் ஒரு கருத்தை சொல்லுவேன். அரசியலில்
எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்ப தன் பிடிக்குள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்க வேண்டும் என்றுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த தனித்தன்மையை, அதற்கு இருந்த அந்த முகத்தையே திரு எடப்பாடி பழனிசாமி சிதைத்து விட்டார் அப்படின்னு தான் பார்க்கணும். ஒரு பெரிய கட்டமைப்பு பொதுவெளிகள்ல மக்கள் மத்தியில, தொண்டர்கள் மத்தியில இருந்தது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மக்களுக்கான கட்சி, தொண்டர்களுக்கான கட்சி. அதை தனக்கான கட்சி என்று சுருக்கி விட்டார். அதனுடைய நீட்சியாக தன் பையனையும் அரசியலுக்கு கொண்டு வர விரும்புகிறார் என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் திரு சி வி சண்முகத்தை அணுகி சொன்னதன் விளைவுதான். அதனுடைய அந்த கருத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் தான் நான் பார்க்கிறேன்.